Hello everyone, welcome to our channel Target 190 IAS Academy. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் and subscribe பண்ணுங்க. Today 10th standard English book back question answers பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Contents டோட்டலா நம்மளுக்கு 7 units கொடுத்திருக்காங்க. First unitல prose, his first flight, poem, life, supplementary, the tempest. Second unit prose, the night the ghost got in, poem, the Grumble family, supplementary, zigzag. Third unit prose, empowered woman navigating the world, poem, I am every woman, supplementary, the story of Mulan. Fourth unit the attic, prose, the attic, poem, the ant and the cricket, supplementary, the aged mother. Fifth unit prose, tech bloomers, poem, the secret of the machines, supplementary, a day in 2018-89 of an American journalist. Sixth unit prose, the lost lesson, poem, no men are foreign, supplementary, the little hero of Holland. Seventh unit prose, the dying detective, poem, the house on Elm Street, supplementary, a dilemma or dilemma. Unit 1 prose, his first flight. Warm up ல why did the seagull fail to fly? ஸோ ஏன் அந்த சீகிள்னால் ஃப்ளை பண்ண முடியலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தி seagull was afraid to fly, so he failed to fly. ஸோ அதுக்கு ஃப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, அதனால் பறக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டிட் தி பேரண்ட்ஸ் டூ வென் த யங் seagull failed to fly? ஸோ அந்த யங் seagullனால் பறக்க முடியாதப்ப பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த யங் seagull's parents regularly taunted him for his cowardice and threatened to leave him alone starving at the ledge unless he flew away. ஸோ அந்த யங் சீகளோட பேரண்ட்ஸ் நீ ஃப்ளை பண்ணல அப்படின்னா உன்னை இங்கேயே விட்டு போயிடுவோம், நீ இங்கேயே தான் பசியில் கடந்து இறந்து போகணும், அதனால் நீ பறக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அன்டில் அந்த சீகள் பறக்கிற கற்றுக்கிற வரைக்கும். வாட் வாஸ் தி ஃபஸ்ட் கேட்ச் ஆஃப் தி யங் seagull's ஓல்டர் பிரதர்? ஸோ யங் seagullோட ஓல்டர் பிரதர் ஃபஸ்ட்டு கேட்ச் பண்ணது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த seagull's older brother first caught the herring. ஸோ யங் seagullோட ஓல்டர் பிரதர் ஒரு ஹெர்ரிங்கை தான் ஃபஸ்ட்டு பிடிச்சாங்க. நெக்ஸ்ட், what did the young seagull manage to find in his search for food on the ledge? ஸோ அந்த யங் seagull என்ன கண்டுபிடிச்சு, அதோட ஃபுட்டுக்கான தேடலில் என்ன கண்டுபிடிச்சிச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தி யங் seagull managed to find a dried piece of mackerel's tail at the far end of his ledge. ஸோ அந்த லெட்ஜோட எண்டில் மேக்கரேலோட டெய்லை கண்டுபிடிச்சிச்சு தி யங் seagull அப்படின்னு சொல்கிறாங்க. What did the young bird do to seek the attention of his parents? ஸோ அந்த யங் பேர்ட் தன்னோட பேரண்ட்ஸோட அட்டென்ஷனை எடுத்துக்கிறதுக்காக என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தி யங் பேர்ட் pretended to fall asleep later. It uttered a low cackle to seek his parents' attention. ஸோ அந்த யங் seagull தூங்கின மாதிரி ஆக்டிங் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்லோவாக கேக்கிள் பண்ணிச்சு அவங்களோட பேரண்ட்ஸோட அட்டென்ஷன் எடுத்துக்கிறதுக்காக. நெக்ஸ்ட், வாட் மேட் தி யங் seagull கோ மேட்? ஸோ எது அந்த யங் seagull ரொம்ப கோவப்பட வச்சுச்சு ஆர் ரொம்ப க்ரேஸியாக வச்சுச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தி யங் seagull's mother tore at a piece of fish that lay at her feet and she scraped each side of her beak on the rock. The sight of the food on the mother's beak maddened the young seagull. ஸோ அந்த யங் seagullோட அம்மா பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை
டோர் பண்ணி தன்னோட ஃபீட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ அதோட ஈச் சைடையும் தன்னோட பீக்கை வந்து நல்லா ஷார்ப் பண்ணிட்டு சாப்பிட போகுது. அந்த ஃபுட்டை பார்க்கும்போது நம்மளோட யங் சீகலுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுச்சு, ரொம்ப மேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. Why did the young bird utter a joyful scream? ஸோ ஏன் அந்த யங் பேர்டு வந்து ஒரு ஜாய்ஃபுல்லாக கத்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தி seagull's mother had a piece of fish. She was coming near to him, so he uttered a joyful scream. ஸோ சீகிளோட அம்மா அந்த யங் பீஸ் ஆஃப் ஃபிஷ் வச்சுருந்தாங்கல்ல, அந்த ஃபிஷ்ஷை பார்த்ததும் நம்மளோட யங் சீகிள் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட், டிட் தி மதர் பேர்ட் ஆஃபர்ட் எனி ஃபுட் டு தி யங் பேர்ட்? ஸோ அந்த மதர் பேர்டுக்கு அம்மா ஏதாவது ஃபுட் ஆஃபர் பண்ணாங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் எஸ், தி மதர் பேர்ட் ஆஃபர்ட் எ பீஸ் ஆஃப் ஃபிஷ் டு தி யங் பேர்ட். ஸோ அந்த மதர் பேர்ட் வந்து யங் பேர்டுக்கு ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட், ஹவு டிட் தி பேர்ட் ஃபீல் வென் இட் ஸ்டார்டட் ஃப்ளையிங் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம்? ஸோ அந்த பேர்ட் வந்து எப்படி ஃபீல் பண்ணுச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளை பண்ணும்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தி யங் பேர்ட் வாஸ் நோ லாங்கர் அஃப்ரைட். With a joyous scream, he flapped his wings. He started to dive and soar. ஸோ என்னது, இந்த யங் சீகிள் வந்து பறக்க கற்றுக்கிட்டதும் அதுக்கு பயம் எல்லாம் போயிடுச்சு. ரொம்ப ஜாய்ஃபுல்லாக கத்திக்கிட்டு அதோட விங்ஸை ஃப்ளாப் பண்ணி ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிச்சு. நல்லா உயர உயர பறக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைவ் பண்ணிக்கிட்டே பறந்துச்சு. What did the young bird's family do when he started flying? ஸோ அந்த யங் சீகிளோட ஃபேமிலி வந்து என்ன பண்ணுச்சு அந்த பேர்ட் பறக்க ஆரம்பிச்சதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தி ஃபேமிலி saw the young seagull making his first flight and floating on the ocean. They flew and landed on the water just ahead of him. They were beckoning to him with a shrill voice. They were praising and rewarding him by offering scraps of fish to him. ஸோ யங் சீகிளோட ஃபேமிலி அது ஃப்ளை பண்ணுற பார்த்ததும் ரொம்ப ஹாப்பியாகி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போய் நின்று ஸோ அதை சியர் பண்ணி அதுக்கு ஃபிஷ் கொடுத்தாங்க. ஸோ ப்ரைஸ் பண்ணி ஸோ உன்னோட அழகாக பறந்ததுக்காக ஃபிஷ் வந்து ஆஃபர் பண்ணாங்க. So answer the following. First question, how was the young seagull's first attempt to fly? So அந்த young seagullோட first attempt to fly எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. So the answer is the young seagull attempt to flap his wings and became afraid. ஸோ அந்த யங் சீகிள் வந்து தன்னோட விங்ஸை யூஸ் பண்ணி ஃப்ளாப் பண்ண ட்ரை பண்ணிச்சு, அப்புறம் பயந்துடுச்சு ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் ஒன், ஹவு டிட் தி parents support and encourage the young seagulls brothers and sister? ஸோ அந்த யங் சீகிளோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை வந்து பேரண்ட்ஸ் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தி யங் சீகிள்ஸ் பேரண்ட்ஸ் flew about with his brothers and sisters, perfecting them in the art of flight. They taught them how to skim the waves and how to dive for fish. When his older brother caught his first herring and devoured it, his parents circled around raising a proud cackle. ஸோ என்ன சொல்கிறது, அந்த யங் சீகிளோட பேரண்ட்ஸ் வந்து ஃப்ளை பண்ணி போய் அந்த ஓல்டர் பிரதருக்கும் சிஸ்டர்ஸ்க்கும் வந்து அவங்களோட ஃப்ளையிங் வந்து பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சம் கைடன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ எப்படி வேவ்ஸை வந்து ஸ்கிம் பண்ணி போகிறது, எப்படி ஃபிஷ்க்காக டைவ் பண்ணி போய் ஃபிஷ் எடுக்கிறது, அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது இங்கே நல்லா ஃப்ளை பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. சேம் அந்த ஓல்டர் பிரதர் வந்து ஒரு ஹெர்ரிங்கை கேட்ச் பண்ணப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லாக ஸ்க்ரீம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next question, give an instance that shows the pathetic condition of the young bird. ஸோ எது வந்து அந்த யங் பேர்டோட ரொம்ப பேத்தட்டிக்கான கண்டிஷனை சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தி bird was afraid to fly with his brothers and sisters. He was alone. He had no food. He even chewed his dried pieces of eggshells. ஸோ eggshell. ஸோ என்னது, தி யங் பேர்டுக்கு வந்து பறக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. தன்னோட பிரதர் கூடயோ சிஸ்டர் கூடயோ பறக்க முடியலை.
அது வந்து ரொம்ப தனிமையாகவும் சாப்பாடே இல்லாமல் இருந்துச்சு. அதனால் தன்னோட எக் செல் இருக்கும்ல, அது உடச்சி வெளியே வந்தால் அந்த எக் செல்லவே சாப்பிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஹவு டிட் தி பேர்ட் ட்ரை டு ரீச் இட்ஸ் பேரண்ட்ஸ் வித்தவுட் ஹேவிங் டு ஃப்ளை? ஸோ அந்த பேர்ட் வந்து ஃப்ளை பண்ணாமல் எப்படி தன்னோட பேரண்ட்ஸை ரீச் ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், தி யங் பேர்ட் trotted back and forth from one end of the ledge to the other with his long grey legs, stepping daintily, trying to find some means of reaching his parents without having to fly. ஸோ அந்த யங் பேர்ட் வந்து அப்படியே முன்னாடியும் பின்னாடியும் நகர்ந்து போய் அந்த லெட்ஜில் ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு அப்படியே நடந்தும் தன்னோட ஃபீட்டு யூஸ் பண்ணி வாக் பண்ணி தான் போக ட்ரை பண்ணுச்சு. ஸோ ஃப்ளை பண்ணாமல் ஏதாவது ஒரு வழியில் தன்னோட பேரண்ட்ஸை ரீச் ஆகணும்னு அது ட்ரை பண்ணுச்சு. நெக்ஸ்ட், டூ யூ திங்க் தட் தி யங் சீகல்ஸ் பேரண்ட்ஸ் வேர் ஹார்ஷ் டு ஹிம் ஒய்? ஸோ நீங்கள் வந்து அந்த யங் சீகளோட பேரண்ட்ஸ் வந்து அந்த யங் சீகள்கிட்ட ரொம்ப ஹார்ஷாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், no, the seagull's parents were not harsh. They wanted the young seagull to learn the skill of flying. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸோ அந்த பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களோட குழந்தைகிட்ட ஹார்ஷாக இல்லை, அவங்க வந்து அந்த யங் சீகிள் வந்து சீக்கிரம் அந்த ஆர்ட் ஆஃப் ஃப்ளையிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வாட் ப்ராம்ப்டட் தி யங் சீகிள் டு ஃப்ளை ஃபைனலி? ஸோ எது வந்து அந்த யங் பேர்டை வந்து ஃபைனலாக ஃப்ளை பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு இல்லை தூண்டுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், தி யங் சீகிள் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹங்க்ரி அண்ட் ஃபெல் தி ஹீட் பிகாஸ் ஆஃப் ஸ்டார்வேஷன். ஹிஸ் மதர் வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் அ லைட் ஹை ஹம்ப் on the plateau on the other side and tore at a piece of fish that lay at her feet and then scraped each side of her beak on the rock and even flew across to him with it. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her. As she flew across, the mother was very near to him. With a fish in her beak, maddened by hunger, he dived at the fish and managed to fly up and down into space with a loud scream. ஸோ என்ன சொல்கிறாங்க, அந்த யங் சீகிள் வந்து ரொம்ப பசியில் இருந்துச்சு. அந்த பசியில் அதோட அந்த ஹீட்டை தன்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சு. அந்த டைமில் அவங்களோட அம்மா அதர் எண்டில், அந்த லெட்ஜோட அதர் எண்டில் ஃபிஷ் வச்சு அதை ரெண்டு கையிலையும் அப்படியே அதோட பீக்கால் கிழித்து சாப்பிட போகும்போது அதை பார்த்து நம்மளோட யங் சீகிளுக்கு வந்து அப்படியே ரொம்ப க்ரேஸி ஆகிடுச்சு. ஏன்னா இது பசியில் இருக்குது, அங்கே ஃபுட் இருக்குல்ல, ஸோ அந்த இதில் இருக்குது. ஸோ அம்மா வந்து ரொம்ப கிட்டக்க வந்து போகும்போது நம்மளோட யங் சீகிள்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே ஃப்ளாப் பண்ணி ஃப்ளை பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வாட் ஹேப்பன் டு தி யங் சீகிள் வென் இட் லேண்டட் ஆன் தி க்ரீன் சீ? ஸோ அந்த க்ரீன் சீயில் லேண்ட் ஆனதுக்கப்புறம் யங் சீகிளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், தி யங் சீகிள்ஸ் ஃபீட் sank into the green sea and it was floating on it. ஸோ அந்த யங் சீகிளோட ஃபீட் வந்து அந்த தண்ணியில் க்ரீன் சீயில் மூழ்கிடுச்சு. ஆனால் அது என்னது, ஃப்ளோட்டிங், மிதந்து போச்சு. Vocabulary, read the following sentences. Set 1, the young seagull uttered a joyful scream. So இதில் joyful வந்து adjective. Second one, the young seagull screamed with joy. So இதில் joy அப்படிங்கிறது noun. Third one, the young seagull screamed joyfully, adverb. So இந்த 3 சென்டென்ஸ்லையுமே மீனிங் அவங்க சேஞ்ச் பண்ணல. ஸோ அந்த ஒரு வேர்டோட ஃபார்ம் மட்டும், லைக் ஜாய்ஃபுல் அப்படிங்கிறத அட்ஜெக்டிவ்லேருந்து நவுனாக சேஞ்ச் பண்ணாங்க, எகெயின் adverb சேஞ்ச் பண்ணாங்க, பட் மீனிங் ரிமைன்ஸ் த சேம். Set 2, the young bird pretended to be falling asleep. So pretended verb, the young bird made a pretension of falling asleep. So இதில் pretension noun, the young bird made a pretentious posture of falling asleep. So இதில் pretentious அப்படிங்கிறது adjective. So இதிலையும் வேர்பை வந்து நவுன் ஃபார்மாவோ அட்ஜெக்டிவ் ஃபார்மாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க, நோட் தட் இன் தட் செட் 1 தி அட்ஜெக்டிவ் ஜாய்ஃபுல் இஸ் சேஞ்ச்டு டு இட்ஸ் நவுன் ஃபார்ம் ஜாய் அண்ட் டு இட்ஸ் அட்வர்ப் ஃபார்ம் ஜாய்ஃபுல்லி. இன் செட் 2 தி வேர்ப் pretend has been transformed to its noun form
pretension and to its adjective form pretentious. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸோ ஃபர்ஸ்ட்டில் வந்து அட்ஜெக்டிவை நவுன் அண்ட் அட்வர்பாக சேஞ்ச் பண்ணோம். அண்ட் செகண்ட் செட்டில் வேர்பை வந்து நவுனாகவும் அட்ஜெக்டிவாகவும் சேஞ்ச் பண்ணோம். பட் த மீனிங் வந்து சேம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம். சேஞ்ச் தி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் தி கிவன் வேர்ட்ஸ் இன் த சார்ட். ஸோ கொடுத்துருக்க வேர்ட்ஸோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நவுன் எக்ஸாஸ்டன் கொடுத்துருக்காங்க. வேர்ப் வந்து எக்ஸாஸ்டட். அட்ஜெக்டிவ் exhausted or exhausting or exhaustive. adverb வந்து exhaustingly or exhaustively. next widen, verbல widen கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட noun form width, adjective form wide, adverb form widely. ஸோ and mad கொடுத்துருக்காங்க adjectiveல. ஸோ madோட noun form madness, ஸோ verb form madded and adverb form madly. அண்ட் நெக்ஸ்ட் பர்ஃபெக்ட்லி அப்படிங்கிறது அட்வர்ப் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அதோட நவுன் ஃபார்ம் பர்ஃபெக்ஷன், வேர்ப் பர்ஃபெக்ட் ஆர் பர்ஃபெக்ட்ஸ் ஆர் பர்ஃபெக்டிங் ஆர் பர்ஃபெக்டட். ஸோ இது எல்லாமே வேர்ப் ஃபார்ம். ஸோ அட்ஜெக்டிவில் பர்ஃபெக்ட். ரீட் த ஃபாலோயிங் sentences and change the form of the underlined words as directed. ஸோ அண்டர்லைன் வேர்ட்ஸோட ஃபார்மை வந்து கீழே கொடுத்துருக்க மாதிரி சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹிஸ் ஃபேமிலி வாஸ் ஸ்க்ரீமிங் அண்ட் ஆஃபரிங் ஹிம் ஃபுட். ஸோ இந்த ஸ்க்ரீமிங்கை வந்து அட்ஜெக்டிவாக சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தி ஸ்க்ரீமிங் ஃபேமிலி ஆஃபர்ட் ஹிம் ஃபுட். ஸோ இதில் ஸ்க்ரீமிங் வந்து அட்ஜெக்டிவ். செகண்ட் ஒன், தி யங் சீகல் கேவ் அவுட் எ லவுட் கால். ஸோ இதில் லவுடை வந்து அட்வர்பாக சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லவுடோட அட்வர்ப் ஃபார்ம் லவுட்லி. இஃப் யூ கேன் ஆட் ly. So the answer is the young seagull called out loudly. So இதில் loudly வந்து adverb. Next, the bird cackled amusedly while flying. So amusedly வந்து noun-ஆ சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. So the answer is the bird cackled with amusement while flying. So இதில் amusement அப்படிங்கிறது தான் noun. Fourth one, the depth of the sea from the ledge scared the seagull. ஸோ இதில் டெப்த் வந்து அட்ஜெக்டிவாக சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தி டீப் சி ஸ்கேர் தி சீகிள் ஆன் தி லெட்ஜ். ஸோ டீப் அப்படிங்கிறது தான் இதோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம். ஃபிஃப்த் ஒன், தி சக்ஸஸ்ஃபுல் ஃப்ளைட் ஆஃப் தி பேர்ட் வாஸ் அ ப்ரவுட் மொமெண்ட் ஃபார் தி சீகிள்ஸ் ஃபேமிலி. ஸோ இதில் வேர்பாக சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃப்ளைட்டை வந்து வேர்பாக சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. So the answer is it was a proud moment for the seagulls family when the bird flew successfully. So flew அப்படிங்கிறது flightோட verb form. Next, use the following words to construct meaningful sentences on your own. So இந்த words யூஸ் பண்ணி sentence make பண்ண சொல்லியிருக்காங்க. First, coward. So coward. So the answer is I hate to be a coward for I have always been a bold person. ஸோ எனக்கு கவர்டாக இருக்கிறது பிடிக்காது, அதனால் வந்து நான் எப்போவுமே போல்டாக இருந்திருக்கேன். நெக்ஸ்ட், கிராஜுவல். ஸோ தி சென்டென்ஸ், there is a gradual increase in the water level at மேட்டூர் டேம். ஸோ மேட்டூர் டேமில் கிராஜுவலாக மெதுவாக வந்து வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் வந்து சில்வியா இஸ் worthy of all the praise and honor. ஸோ சில்வியா வந்து எல்லா ப்ரைஸுக்கும் ஒர்த்தியானவங்க. ஸோ அவங்கள பாராட்டுறக்கோ இல்லை ஆனர் பண்ணுறக்கோ ஒர்த்தியானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரேஜியஸ். ஐ ஹோப் டு பி கரேஜியஸ் அட் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ எல்லா சர்க்கம்ஸ்டன்ஸ்லேயும் நான் கரேஜியஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஹோப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஸ்டார்வேஷன். ஸோ ஸ்டார்வேஷன் அப்படிங்கிறது பசியில் இருக்காது. ஸோ தி ஆன்சர் இஸ் பீப்புள் இன் சொமாலியா டை ஆஃப் ஸ்டார்வேஷன் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே. ஸோ டெய்லியும் வந்து சொமாலியாவில் பீப்புள்ஸ் வந்து பசியினால் இறந்துட்டுருக்காங்க. லிசனிங். ஹியர் இஸ் தி travelogue by the students of Government Girls Higher Secondary School, Pattukottai, after their trip to Darjeeling. Listen to the travelogue and answer the following question. So fill in the blanks with suitable words. First question, students visited dash city. So students வந்து எந்த சிட்டியை விசிட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. So the answer is Darjeeling. Second one, dash is the third highest mountain in the world. So third highest mountain in the world எதுன்னு கேட்டிருக்காங்க. So the answer is கஞ்சன்ஜுங்கா. கஞ்சன்ஜுங்கா அப்படிங்கிறது தான் third highest mountain in the world. Next,
டேஷ் ஹில் இஸ் 30 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் டார்ஜிலிங். ஸோ டார்ஜிலிங்லேருந்து 30 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்கிறது எந்த ஹில்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் டைகர் ஹில். 4th கொஸ்டின், தி ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் சப்ளைடு பை டேஷ் லேக் டு த சிட்டி. ஸோ இந்த சிட்டிக்கு எந்த லேக் ட்ரிங்கிங் வாட்டரை சப்ளை பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் சென்சல் அப்படிங்கிற லேக் தான் இங்கே வாட்டர் சப்ளை பண்ணுது. நெக்ஸ்ட், ஆஃப்டர் சென்சல் லேக் தே விசிட்டட் டேஷ். ஸோ சென்சல் லேக் அப்புறம் அவங்க எங்கே விசிட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் பட்டாசியா லூப். ஸோ பட்டாசியா லூப் அப்படிங்கிற பிளேஸ் தான் அந்த லேக் அப்புறம் விசிட் பண்ணாங்க. நெக்ஸ்ட், டூ யூ திங்க் தே ஹேட் அ மெமரபிள் அண்ட் என்ஜாயபிள் ஸ்கூல் ட்ரிப். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்க ஒரு என்ஜாயபிளான மெமரபிளான ட்ரிப் இருந்துச்சு அவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் எஸ், தே ஹேட் அ மெமரபிள் அண்ட் என்ஜாயபிள் ஸ்கூல் ட்ரிப். ஆமாம், அவங்களுக்கு இந்த ட்ரிப் வந்து கண்டிப்பாக மெமரபிளாகவும் என்ஜாயபிளாகவும் இருந்திருக்கும். நெக்ஸ்ட், நேம் அ ஃபியூ பிளேசஸ் தட் யூ விஷ் டு விசிட் வித் யுவர் கிளாஸ்மேட்ஸ் ஆஸ் அ ஸ்கூல் ட்ரிப். ஸோ நீங்கள் உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட போக விருப்பப்படுற பிளேசஸ் கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி அண்ட் காரைக்கால். ஸோ யூ கேன் ரைட் சம் அதர். State whether the following statements are true or false. First one, as the sky was cloudy, they could get the glimpse of the Mount Everest. So ஸ்கை வந்து க்ளவுடியாக இருந்ததுனால அவங்களால அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டை கொஞ்சமாக பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். செகண்ட் ஒன், தி டாய் ட்ரெயின் கவர்ஸ் 14 கிலோமீட்டர் இன் 3 hours. அந்த டாய் ட்ரெயின் வந்து 14 கிலோமீட்டர் 3 ஹவர்ஸ்க்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட், டைகர் ஹில் ஹேஸ் ஏர்ன்ட் இன்டர்நேஷ்னல் ஃபேம் ஃபார் தி பெஸ்ட் சன்செட் வியூ. ஸோ டைகர் ஹில்க்கு வந்து பெஸ்ட் சன்செட் வியூ அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ரெகக்னேஷன் ஃபேம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ட்ரூ. Here is a dialogue between a father and his daughter. Continue the dialogue with at least 5 utterances and use all the clues given above. ஸோ இந்த கொடுத்துருக்க க்ளூஸ் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க, லைக் கான்வர்சேஷன். ஸோ ஃபாதர், ஹாய் மேரி, இட் ஹேஸ் பீன் எ வெரி லாங் டைம் சின்ஸ் வி வெண்ட் ஆன் அ ட்ரிப், லெட்ஸ் பிளான் ஒன். ஸோ ஃபாதர் என்ன சொல்கிறாரு, ஹாய் மேரி, ஸோ நம்ம ட்ரிப்புக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம இன்னொரு ட்ரிப் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. So for that Mary is replying, yes dad, I am also longing to go. Why don't we plan one for this weekend? ஸோ நம்ம ஏன் இந்த வீக்கெண்ட்லேயே பிளான் பண்ணக்கூடாது, போய் ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்கிறாங்க. என் ஃபாதர் இஸ் டெல்லிங், ஷியோர், டெல் மீ வேர் ஷால் வி கோ. சொல்லுமா நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க. மேரி, சம் பிளேஸ் நியர் பை பட் ஃபார் அட்லீஸ்ட் 2 days. ஸோ பக்கத்தில் இருக்க பிளேஸுக்கு போகலாம், ஆனால் ஒரு 2 நாளுக்காச்சும் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபாதர் இஸ் டெல்லிங், ஐ திங்க் வி ஷுட் கோ டு தி ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட் நியர்பை. ஸோ பக்கத்தில் இருக்க ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேரி, யா, ஐ ஹாவ் நெவர் பீன் டு அ ஃபாரஸ்ட். ஐ ஹாவ் சீன் எ ஃபாரஸ்ட் ஒன்லி ஆன் தி டிவி அண்ட் மூவிஸ். தி ஃபாரஸ்ட் இஸ் அ குட் சாய்ஸ். என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக ஃபாரஸ்ட்டுக்கு போகலாம், ஃபாரஸ்ட் வந்து ஒரு நல்ல சாய்ஸ், நான் வந்து டிவியில் தான் ஃபாரஸ்ட் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்ததில்ல, அதனால் கண்டிப்பாக போகலாம் அப்படிங்கிறாங்க. Second father, okay, if we are going to the forest, we must list out what we should carry with us for 2 days. ஸோ நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 2 நாளுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேரி இஸ் டெல்லிங், ஐ திங்க் வி ஷுட் கேரி சூட்டபிள் க்ளோத்ஸ் லைக். ஸோ என்ன சொல்கிறாங்க, நம்ம க்ளோத் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன க்ளோத்ஸ், ஸோ மாய்ஸ்டர் விக்கிங் கார்மெண்ட்ஸ், covering our hands and legs, hand gloves, gaiters and headwears. ஸோ என்ன சொல்கிறாங்க, நம்ம கண்டிப்பாக மாய்ஸ்டர் விக்கிங் கார்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், நம்ம ஹேண்ட்ஸ் கவர் பண்ணுற மாதிரி, லெக்ஸை கவர் பண்ணுற மாதிரியான ட்ரெஸ் எடுத்து போகணும், ப்ளஸ் க்ளவுஸ் எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஹெட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஹெட்வியர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஃபாதர் இஸ் டெல்லிங், வாட் அபவுட் தி ஃபுட், டூ யூ ஹாவ் எனி ஐடியா மேரி. ஸோ சாப்பாடுக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது ஐடியா இருக்கான்னு மேரிட்ட கேட்குறாங்க. மேரி, யா, ஃபார் ஃபுட் ஐ சஜஸ்ட் வி டேக் dehydrated foods, a packet of instant coffee packets and tea bags, energy bars, chocolates, nuts, sandwich making materials, காக்கராஸ் அப்படின்னா ட்ரை சப்பாத்தி,
சீஸ் அண்ட் கப் நூடுல்ஸ் வில் பி ஆஃப் கிரேட் ஹெல்ப். ஸோ என்ன சொல்கிறாங்க, நம்ம கண்டிப்பாக டீஹைட்ரேட்டட் ஃபுட் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ டீஹைட்ரேட்னா வாட்டர் இல்லாத ஃபுட் லைக் அப்புறம் காஃபி பேக்கெட், டீ பேக்கெட் எடுத்துகிட்டு போகலாம், டீ பேக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், எனர்ஜி பார், சாக்லேட்டு, நட்ஸு, சாண்ட்விட்சு மேக் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ், ட்ரை சப்பாத்தி, சீஸு, நூடுல்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எகெயின் ஃபாதர், ஐ திங்க் வி நீட் டு வியர் ப்ராப்பர் ட்ரெக்கிங் ஷூஸ் அண்ட் டேக் அவர் ஸ்லீப்பிங் பேக்ஸ் டூ. டூ யூ திங்க் வி நீட் டு டேக் எனிதிங் எல்ஸ்? ஸோ நான் வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு ட்ரெக்கிங் ஷூஸ் எடுத்துகிட்டு போகணும், ப்ளஸ் ஸ்லீப்பிங் பெட்டு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன்னு கேட்குறாங்க. செகண்ட் மேரி இஸ் டெல்லிங், எஸ் டேட், a torch light and mosquito repellent is a must. I think we are all set to go on our journey. ஸோ என்ன சொல்கிறாங்க, டார்ச் லைட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும், ப்ளஸ் மஸ்கிட்டோ ரிபெலண்ட் வேணும். ஸோ ஏன்னா காட்டில் கொசு அதிகமாக இருக்கும்ல. ஸோ நம்ம வந்து ஜேர்னிக்கு போகிறக்கு ரெடி ஆகிட்டோம்னு நினைக்கிறேன், இது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் பஞ்சி ஜம்பிங்? பஞ்சி ஜம்பிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், bungee jumping is an activity that involves jumping from a tall structure while connected to a long elastic cord. ஸோ என்ன சொல்கிறாங்க, பஞ்சி ஜம்பிங் அப்படிங்கிறது ஸோ ரொம்ப டால் ஸ்ட்ரக்சர் இருக்கிற இடத்துல இருந்து நம்ம கீழே ஜம்ப் பண்ணுறது, ஒரு எலாஸ்டிக் கோடால் கனெக்ட் பண்ணிட்டு ஜம்ப் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், கேன் பஞ்சி பி பர்ஃபார்ம்ட் ஃப்ரம் அ மூவபிள் ஆப்ஜெக்ட் ஹவு? ஸோ பஞ்சி வந்து நம்ம ஒரு மூவபிள் ஆப்ஜெக்டில் பண்ணலாமா எப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், bungee can be performed from a movable object such as a hot air balloon and helicopter that has the ability to hover above the ground. ஸோ என்ன சொல்கிறாங்க, பஞ்சி வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு மூவல் ஆப்ஜெக்டில் பண்ணலாம். ஸோ அது வந்து எந்த மாதிரி இருக்கணும், ஹாட் ஏர் பலூன் இல்லை ஹெலிகாப்டர் அந்த மாதிரி இருக்கணும். அதனால் லேண்ட் சர்ஃபேஸில் ஃப்ளை பண்ண முடியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், when do you think bungee becomes த்ரில்லிங்? ஸோ எப்போ பஞ்சி ஜம்பிங் வந்து த்ரில்லிங்காக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், பஞ்சி பிகம்ஸ் த்ரில்லிங் ஃப்ரம் தி ஃப்ரீ ஃபாலிங் அண்ட் ரீபவுண்ட். ஸோ ஃப்ரீ ஃபாலிங் அண்ட் ரீபவுண்ட் டைமில் தான் வந்து பஞ்சி வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன், வாட் இஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் வென் ஒன்ஸ் ஃபால் ஆஃப் தி பிளாட்ஃபார்ம்? ஸோ ஒரு பிளாட்ஃபார்மில் விழுகும்போது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி அவுட்ஸ்டாண்டிங், அட்வென்ச்சரஸ், ஸ்டன்னிங் அண்ட் த்ரில்லிங். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும், அட்வென்ச்சராக இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும், வேறு லெவலில் ஸ்டன்னிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வேர் இஸ் தி பஞ்சி ஜம்பிங் பாயிண்ட் லொக்கேட்டட் இன் இந்தியா? ஸோ இந்தியாவில் பஞ்சி ஜம்பிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், தி பஞ்சி ஜம்பிங் பாயிண்ட் இஸ் லொக்கேட்டட் இன் மோகன் சத்தி வில்லேஜ் இன் ரிஷிகேஷ், இந்தியா. ஸோ என்ன சொல்கிறாங்க, பஞ்சி ஜம்பிங் பாயிண்ட் வந்து இந்தியாவில் ரிஷிகேஷில் சட்டி வில்லேஜில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் தி மினிமம் ஏஜ் டு பஞ்சி ஜம்ப்? ஸோ பஞ்சி ஜம்பிங்க்கு மினிமம் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், தி மினிமம் ஏஜ் டு பஞ்சி ஜம்ப் இஸ் 12 years. ஸோ மினிமம் ஏஜ் வந்து 12. கிராமரில் மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. A modal verb is used to indicate modality that expresses a speaker's general intention, that is likelihood, ability, permission, request, capacity, suggestions, order, obligation, advice, etc. We use modals to show if we believe something is certain, probable or possible. Modals are can, could, may, might, will, would, shall, should, must, ought to, need, used to and dare to. ஸோ மாடல் வேர்ப் அப்படிங்கிறது ஸ்பீக்கரோட ஜென்ரல் இன்டென்ஷனை இண்டிகேட் பண்ண யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் இது வந்து ப்ராபபிலிட்டி, பெர்மிஷன், ரெக்வஸ்ட்டுக்கு எபிலிட்டி, சஜஷன், ஆர்டர், ஆப்ளிகேஷன்ஸ், அட்வைஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஸோ இட் ஆல்சோ ஷோஸ் தட் சர்டனிட்டி, ப்ராபபிலிட்டி, பாசிபிலிட்டி ஷோ பண்ணும். ஸோ வாட் ஆர் த மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னா, கேன், குட், மே, மைட், வில், வுட், ஷால், ஷுட், must, ought to, need, used to, dare to the modal verbs. Complete these sentences using appropriate models. The clues in the brackets will help you. So bracketல இருக்கிற help யூஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க.
First one, when I was a child, dash, climb trees easily, but now I can't. ஸோ நான் சின்ன பொண்ணாக இருந்தபோது என்னால் கிளைம் பண்ண முடியும், பட் இப்போ முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ பாஸ்ட் எபிலிட்டி இன் பாஸ்ட். ஸோ எபிலிட்டி இன் பாஸ்ட்டில் யூ கேன் யூஸ் either யூஸ் டூவும் யூஸ் பண்ணலாம், ஐ குட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ எபிலிட்டி இன் பாஸ்ட் அப்படிங்காட்டி நீங்கள் குட்டு தான் பெட்டர் ஆப்ஷன். ஓகே, ஐ குட் கிளைம் ட்ரீஸ் ஈஸிலி பட் நவ் ஐ காண்ட். ஸோ யூஸ் டூவும் கரெக்டு தான். ஐ யூஸ் டு டூ தேட். ஸோ இப்போ நான் பண்ணுறதுல ஒரு காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் டு யூஸ் பண்ணுவோம். செகண்ட் ஒன், ஐ டேஷ் வின் திஸ் சிங்கிங் கான்டெஸ்ட். ஸோ இந்த சிங்கிங் கான்டெஸ்ட்டை நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிட்டர்மினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ வில் வின், நான் கண்டிப்பாக வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், யூ டேஷ் பை திஸ் புக், இட்ஸ் ஒர்த் பையிங். ஸோ ஒரு அட்வைஸ் ஆர் சஜஷன் கொடுக்கும். யூ வில் பைனா நீ டிட்டர்மினேஷன் வந்துடும். ஸோ யூ ஷால் பை த புக். ஸோ தி ஆன்சர் இஸ் ஷால். ஃபோர்த் ஒன், பூங்கோதை டேஷ் ஸ்பீக் செவரல் லாங்குவேஜஸ் எபிலிட்டி இன் ப்ரெசன்ட். ஸோ ப்ரெசன்ட் எபிலிட்டிக்கு நம்ம கண்டிப்பாக கேன் யூஸ் பண்ணுவோம். ஸோ தி ஆன்சர் இஸ் கேன். பூங்கோதை கேன் ஸ்பீக் செவரல் லாங்குவேஜஸ். ஃபிஃப்த் ஒன், ஐ ஸ்வேர் ஐ டேஷ் டெல் லைஸ் அகெயின். ஸோ நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் இனிமேல் பொய் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு. ஸோ தி ஆன்சர் இஸ் ஷால். ஸோ ஷால் யூஸ் பண்ணிக்கிறோம். சிக்ஸ்த் ஒன், மை ஃபாதர் டேஷ் ப்ளே பேட்மிண்டன் இன் த ஈவினிங்ஸ் வென் ஹி வாஸ் அட் காலேஜ். ஸோ பாஸ்ட் ஹேபிட்னு சொல்லிக்கிறாங்க. பாஸ்ட் ஹேபிட்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? யூஸ்டு டு. ஸோ எபிலிட்டி இன் பாஸ்ட்டுக்கு நம்ம குட் யூஸ் பண்ணணும். ஸோ இது பாஸ்ட் ஹேபிட், அதனால் யூஸ்டு டு யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் செவன்த் ஒன், யூ டேஷ் டூ ஆஸ் ஐ சே. ஸோ நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணு அப்படிங்க. ஸோ யூ ஷுட் கமாண்ட். ஸோ நீங்கள் யூ ஷுட்டு கொடுக்கலாம், இல்லை ஆட் டு, ரெண்டுமே கொடுக்கலாம். ஷால் வராது. யூ ஷுட் டூ ஆஸ் ஐ சே ஆர் யூ ஆட் டு டூ ஆஸ் ஐ சே. எய்த் ஒன், டேஷ் ஐ ஹாவ் another glass ஆஃப் வாட்டர். ஸோ ரெக்வஸ்ட் பண்ணுறோம். இன்னொருத்தங்கிட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்ணும்போது குட் யூஸ் பண்ணுறதா ரொம்ப பொலைட்ஃபுல் வே. ஸோ யூ கேன் யூஸ் குட் ஹியர். ஸோ தி ஆன்சர் இஸ் குட். குட் ஐ ஹாவ் another glass ஆஃப் வாட்டர். நெக்ஸ்ட் ஒன், சிபி has not practiced hard but he dash win the race. ஸோ சிபி வந்து ப்ராக்டிஸ் நல்லா பண்ணல, ஆனாலும் வின் பண்ணிடுவான் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ பாசிபிலிட்டிக்கு பட் he may win the race. So may or will or can, anything you can use. will வேணாம், may or can you can use. Next 10th one, we dash preserve our natural resources. ஸோ நம்ம கண்டிப்பாக நம்மளோட நேச்சுரல் ரிசோர்ஸை பாதுகாக்கணும். ஸோ டியூட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ we have to use should. we should. Next, rewrite the following sentences by rectifying the errors in the use of models. ஸோ மாடல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிற இதில் இருக்க எரர்ஸை வந்து ஃபைன் பண்ணி ரைட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. கரெக்ட் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், would I have your autograph. ஸோ உங்களோட ஆட்டோகிராஃப் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? குட்டு தான் யூஸ் பண்ணணும், would யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ தி ஆன்சர் இஸ் could I have your autograph. செகண்ட் ஒன், ஐ கேன் பி 15 next April. ஸோ இது ஃப்யூச்சர் பாசிபிலிட்டி, ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயம். ஸோ ஐ வில் பி, நாட் ஐ கேன் பி. யூ ஹாவ் டு யூஸ் ஐ வில் பி. தேர்ட் ஒன், டேக் an umbrella, it should rain later. ஸோ கண்டிப்பாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லக்கூடாது, மழை வரலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டேக் an umbrella, இட் மே ரெயின். ஷுட் யூஸ் பண்ணக்கூடாது, மெயின் யூஸ் பண்ணும். ஃபோர்த் ஒன், தி மெஜிஸ்ட்ரேட் ordered that he might pay the fine. ஸோ மெஜிஸ்ட்ரேட் வந்து ஃபைன் பே பண்ணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ he might அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி. ஸோ கண்டிப்பாக பண்ணணும். ஸோ must. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் might we have to use must. So the answer is the magistrate ordered that he must pay the fine. Fifth one, make me a cup of tea, shall you. ஸோ எனக்கு ஒரு கப் டீ கொண்டு வாங்கினாங்க. ஷால் யூ கேட்கக்கூடாது, வில் யூ உன்னால் பண்ண முடியுமான்னு கேட்குறோம். ஸோ த ஆன்சர் இஸ் வில் யூ. மேக் மீ அ கப் ஆஃப் டீ, வில் யூ. நெக்ஸ்ட், யூ மே ஸ்பீக் பொலைட்லி டு தி எல்டர்ஸ். ஸோ பெரியவங்கிட்ட நீங்கள் அமைதியாக பேசலாம் அப்படின்னு சொல்கிறணுமா, இல்லை அமைதியாக தான் பேசணும். ஸோ இட் இஸ் அன்
duty. So you have to use must. You must speak politely to the elders. நீ கண்டிப்பாக எல்டர்ஸ்ட்டை பொலைட்டாக தான் பேசணும். நெக்ஸ்ட் 7th one, you will get your teeth cleaned at least once a year. ஸோ உங்களோட டீத்தை வந்து நீங்கள் ஒன்ஸ் a year க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது பண்ணி ஆகணும். ஸோ இட் இஸ் அ மஸ்ட் ஹேபிட். ஓகே ரைட். ஸோ யூ ஹேவ் டு யூஸ் ஷுட். இது நம்மளோட டியூட்டி. ஸோ யூ ஷுட் கெட் யுவர் டீத் cleaned at least once a year. Next, we could grow vegetables in our kitchen garden but we don't do it now. ஸோ நாங்கள் ஒரு காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ பண்ணுறதில்ல. ஸோ இட் இஸ் த habit, past habit. So you have to use used to. We used to grow vegetables in our garden but we don't do it now. Next, must I get your jacket? The weather is cold. So நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணுமா? ஸோ இங்கே மஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. இட் இஸ் நாட் யுவர் டியூட்டி. ஸோ ஷுட் ஐ. ஸோ இங்கே ஷுட் ஐ கெட் யுவர் ஜாக்கெட்? தி வெதர் இஸ் கோல்டு. லாஸ்ட் ஒன், குட் த ட்ரெயின் பி ஆன் டைம். ஸோ ட்ரெயின் வந்து டைமுக்கு வருமா அப்படிங்கிறாங்க. ஸோ இட் இஸ் இன் த ஃபியூச்சர் ப்ராபபிலிட்டி. ஸோ வி ஹேவ் டு யூஸ் வில். ஸோ வில் தி ட்ரெயின் பி ஆன் டைம். ரீட் தி டைலாக் அண்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் மாடல்ஸ். ஸோ டைலாக்ஸ் படித்து சரியான மாடல்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. டேட் டேஷ் வி கோ அவுட் ஃபார் டின்னர் டுநைட். ஸோ இன்றைக்கி நைட் நம்ம டின்னர் வெளியே சாப்பிட போகலாமான்னு கேட்குறாங்க. ஸோ டேட் இஸ் ஆஸ்கிங் டு த சன். ஸோ பொலைட்லி ஹீ கேன் யூஸ் ஷால். குட்டு தேவையில்லை. ஸோ ஹீ கேன் யூஸ் ஷால். ஸோ தி ஆன்சர் இஸ் ஷால். ஷால் வி கோ அவுட் ஃபார் டின்னர் டுநைட். ஸோ அகெயின் Charan is answering, yes dad, we dash go to a restaurant where I dash have some ice cream. ஸோ நம்ம கண்டிப்பாக ஐஸ்கிரீம் கிடைக்கிற ரெஸ்டாரண்ட்டு தான் போகணும் அப்படிங்கிறா. ஸோ கண்டிப்பாக அப்படிங்கும்போது ஷுட். we should go to a restaurant where I can have some ice cream. So again, okay, then I dash be home by 7 p.m. Mom and you dash be ready by then. ஸோ நான் வந்து 7 p.m. வீட்டுக்கு வந்துடுவேன், நீயும் மம்மியும் ரெடி ஆயிருங்க அப்படிங்கிறாங்க. ஸோ he will be. ஸோ I will be home by 7 p.m. Mom and you should be ready by then. ஸோ நீங்கள் அந்த டைமுக்கு கண்டிப்பாக ரெடியாக இருக்கணும். ஸோ again Charan is telling, sure we will. ஸோ நான் கண்டிப்பாக ரெடியாக இருப்போம். My friend told me that there is a magic show nearby. Dash you please take us there. ஸோ நீங்கள் எங்களை அங்கேயும் கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது பொலைட்டாக கேட்கணும். ஸோ சன் வந்து டேடிகிட்ட கண்டிப்பாக பொலைட்டாக தானே பேசணும். ஸோ தி ஆன்சர் இஸ் could you please take us there. ஸோ நீங்கள் எங்களையும் கூப்பிட்டு போகிறீங்களான்னு கேட்குறான். ஸோ again dad we dash not have time to go for the magic show. I suppose. ஸோ நம்மளுக்கு டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராபபிலிட்டி we are using may. We may not have time to go for the magic show. I suppose if we have enough time left we can plan. ஸோ டைம் இருந்தால் நம்ம கண்டிப்பாக போகலாம். we can plan. நம்ம போகலாம். again Charan, by the way dash we inform our gatekeeper about our outing. ஸோ நம்ம கண்டிப்பாக நம்மளோட கேட் கீப்பருக்கு சொல்லணுமா நம்ம வெளியே போகிறோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ போகணும் சொல்லணுமா அப்படிங்கும்போது ஷுட். ஸோ ஷுட் வி இன்ஃபார்ம் அவர் கேட் கீப்பர் அபவுட் அவர் அவுட்டிங். ஸோ அகெயின் டேட் இஸ் டெல்லிங், எஸ் வி ஷுட். கண்டிப்பாக சொல்லணும். எஸ் வி ஷுட் ஸோ தட் ஹீ வில் பி அவேர் வி ஆரண்ட் அட் ஹோம். ஸோ நம்ம சொல்லணும், அப்போ தானே நம்ம வீட்டில் இல்லைன்னா அவங்க அவேராக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் Charan, dash I call up mom and tell her about our plan today. ஸோ நான் மம்மிக்கு கால் பண்ணிட்டு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ we have to use shall. Shall I call up mom and tell her about our plan today? ஸோ dad is telling you ought to. ஸோ you ought to. நீ சொல்லணும். OUGHT, that O is missing, please write it. Otherwise we must be in trouble when she returns home. ஸோ நீ கண்டிப்பாக சொல்லணும், இல்லைன்னா ரிட்டர்ன் வரும்போது we will be in trouble அப்படின்னு சொல்கிறாங்க. என் Charan, by the time you come home in the evening dash we dash be waiting for you. நாங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு போவோம். we will be waiting for you. hope you won't be late. you will not be late by then. hope you won't. will not ஓட ஷார்ட் ஃபார்ம் won't.
read the following dialogues and supply appropriate models. ஸோ டைலாக்ஸ் படித்து சரியான மாடல்ஸ் கொடுத்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட், கேன் வி லீவ் அவர் பேக்ஸ் இன் த கிளாஸ் ஜூரிங் தி பிரேக். ஸோ பிரேக் டைமில் நாங்கள் எங்களோட பேக்கை கிளாஸ் ரூம்லேயே வச்சுட்டு போயிடலாமான்னு கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட், த டீச்சர் இஸ் டெல்லிங் எஸ் யூ கேன். ஸோ கேனில் கொஸ்டின் கேட்டாங்க, நம்ம கண்டிப்பாக ஆன்சர் கேனில் பண்ணுவோம். ஸோ எஸ் யூ கேன் பட் அரேஞ்ச் தெம் நீட்லி. ஸோ நீங்கள் வச்சுட்டு போகலாம், ஆனால் நீட்டாக இருக்கணும். ஸோ பேசஞ்சர், மை சைல்ட் இஸ் 6 years old. Do I have to buy him a ticket? ஸோ என் சன்னுக்கு வந்து 6 years ஆச்சு, நான் கண்டிப்பாக டிக்கெட் வாங்கணுமான்னு கேட்குறாங்க. ஸோ கண்டக்டர் இஸ் டெல்லிங் எஸ் யூ ஷுட். நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். ஸோ யூ ஷுட். இட் காஸ்ட் half of the price of an adult ticket. ஸோ ஒரு அடல்ட் டிக்கெட்லேருந்து half of the price அப்படிங்கிறாங்க. Again Vani, can we go for coffee after தி மீட்டிங். ஸோ மீட்டிங்க்கு அப்புறம் காஃபி குடிக்க போகலாமான்னு கேட்குறாங்க. ஸோ யோகா இஸ் டெல்லிங் நோ ஐ காண்ட், ஐ கேன் நாட். ஸோ என்னால் முடியாது. ஸோ ஐ காண்ட், ஐ ஹாவ் டு கோ ஹோம். ஸோ நான் வீட்டுக்கு போகணும். சேல்ஸ்மேன், வென் டேஷ் ஐ ரிசீவ் மை ஆர்டர். எப்போ என்னோட ஆர்டர் எனக்கு கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ வென் கேன் ஐ ரிசீவ் ஆர் வென் will I, both you can use. When will I receive my order? So the customer, I can assure you sir, the order will be delivered tomorrow. So நான் கண்டிப்பாக ஷியோராக சொல்கிறேன், நாளைக்கு வந்துடும். ஸோ will, can and will. I can, order will be delivered. Next, Neela, do you think I should write about my education background in the resume? ஸோ நீலா கேட்குறாங்க, நான் என்னோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட் பற்றி ரெஸ்யூமில் எழுதணும்னு நினைக்கிறியான்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரீத்தி இஸ் டெல்லிங் எஸ் யூ ஷுட். நீ கண்டிப்பாக எழுதணும். யூ வில் கெட் அ பெட்டர் ஜாப். ஸோ ஆர் யூ மே கெட் அ பெட்டர் ஜாப், போத் இஸ் கரெக்ட். ஸோ நீ கண்டிப்பாக எழுதணும், அப்போ தான் உனக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். Imagine you have been to Tanjavur recently. Based on your experience and the data given below about Tanjavur, suggest and guide your friend who wishes to visit Tanjavur and places nearby using models in your sentence. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க தஞ்சாவூர் போகிறாங்க, தஞ்சாவூர் விசிட் பண்ண போகிறாங்க. நீங்கள் இப்போ தான் ரீசெண்டாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னு இமேஜின் பண்ணிட்டு உங்களோட ஓன் டைலாக்ஸில் மாடல்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. Here are a few sentences already done for you. The clues given would be helpful to make more sentences on your own. So already some example கொடுத்துருக்காங்க, ரிமைனிங்க்கு clue கொடுத்துருக்காங்க. So first, I would suggest that you take the உழவன் எக்ஸ்பிரஸ் டு தஞ்சாவூர் ஃப்ரம் சென்னை. ஸோ என்ன சொல்கிறாங்க, உழவன் எக்ஸ்பிரஸில் நீ தஞ்சாவூர் டு சென்னை போகலாம். நெக்ஸ்ட், யூ வில் பி மோர் கம்ஃபர்டபுள் if you could book 3-tier AC. ஸோ நீ வந்து 3-tier AC டிக்கெட் புக் பண்ணினா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், யூ குட் என்ஜாய் டேஷ். யூ குட் என்ஜாய் தி கல்லணை டேம் நியர் தஞ்சாவூர். ஸோ நீங்கள் எந்தெந்த பிளேஸ் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தி கல்லணை டேம் நியர் தஞ்சாவூர். நெக்ஸ்ட், யூ ஷுட் விசிட் டேஷ். ஸோ நீ கண்டிப்பாக என்ன பார்க்கணும், தஞ்சாவூரோட ஸ்பெஷாலிட்டி இஸ் பிக் டெம்பிள். ஸோ யூ ஷுட் விசிட் தி பிக் டெம்பிள். நெக்ஸ்ட், யூ மஸ்ட் நாட் மிஸ் டேஷ். ஸோ எதை மிஸ் பண்ணக்கூடாது, தி மியூசியம் இன் தஞ்சாவூர். ஸோ நீ கண்டிப்பாக பிக் டெம்பிளை விசிட் பண்ணணும், மியூசியத்தையும் மிஸ் பண்ணிடாதேன்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட், யூ கேன் பை டேஷ். ஸோ யூ கேன் பை ஆர்ட் பிளேட்ஸ் அண்ட் டான்ஸிங் டால்ஸ். ஸோ தஞ்சாவூரில் ஃபேமஸ் வந்து ஆர்ட் பிளேட்ஸும் டான்ஸிங் டால்ஸும், அதை நீ வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட், சரஸ்வதி மஹால் எ லைப்ரரி இஸ் அ மஸ்ட் டு விசிட் இன் தஞ்சாவூர். ஸோ சரஸ்வதி மஹால் அப்படிங்கிற லைப்ரரி வந்து நீ கண்டிப்பாக பார்க்கணும். நெக்ஸ்ட், யூ மே டேக் தி மதுரை எக்ஸ்பிரஸ் டு கோ டு தஞ்சாவூர். ஸோ மதுரை எக்ஸ்பிரஸில் நீ தஞ்சாவூர் ரீச் பண்ணலாம். நெக்ஸ்ட், யூ ஷுட் விசிட் தி சர்ச் அட் பூண்டி நியர் தஞ்சாவூர். ஸோ பூண்டியில் இருக்க சர்ச் வந்து நீ கண்டிப்பாக விசிட் பண்ணணும். யூ ஷுட் விசிட் தி சர்ச். எகெயின் தே ரிப்பீட்டட் த சேம் பாயிண்ட். Active and passive. Let us recall. When we give importance to what people and things do, we use active verb forms. When we give importance to what happens to people and things, we often use passive verb forms. என்ன சொல்கிறாங்க, ஸோ நம்ம பீப்புளுக்கும் அவங்க செய்கிற திங்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது ஆக்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவே
பீப்புளுக்கும் ஆக்ஷனுக்கும் என்ன ஆச்சு அப்படிங்கிறத சொல்லும்போது passive form verbs யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேஞ்ச் தி ஃபாலோயிங் சென்டென்சஸ் டு தி அதர் வாய்ஸ். ஸோ அதர் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்டிவில் இருந்தால் பேசிவ்க்கும், பேசிவில் இருந்தால் ஆக்டிவ்க்கும் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தி மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ். ஸோ இதோட பேசிவ் ஃபார்ம், இது ஆக்டிவில் இருக்குது. பேசிவ் ஃபார்ம், மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் வேர் அப்பாயிண்டட் பை தி மேனேஜர். ஸோ பை போட்டு சப்ஜெக்டை ஃபைனலாக ஆப்ஜெக்டை கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட், யூ ஆர் மேக்கிங் எ கேக் நவ். ஸோ நீ இப்போ கேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட பேசிவ் ஃபார்ம், நவ் த கேக் இஸ் பீயிங் மேட் பை யூ. நெக்ஸ்ட், தட் போர்ட்ரைட் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட்மதர். ஸோ இது பேசிவில் இருக்குது. ஸோ ஆக்டிவாக சேஞ்ச் பண்ணும்போது மை கிராண்ட்மதர் பெயிண்டட் தட் போர்ட்ரைட். Fourth one, Malini had bought a colorful hat for her daughter. ஸோ மாலினி வந்து அவங்களோட குழந்தைக்கு கலர்ஃபுல் ஹேட் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இதோட passive form, a colorful hat had been bought by Malini for her daughter. Fifth one, they have asked me to pay the fine. ஸோ அவங்க என்ன ஃபைன் வந்து பே பண்ண சொன்னாங்க. ஸோ இதோட passive form, I have been asked to pay the fine by them. Sixth one, the militants were being taken to prison by the police. So passive irukku, active la change pannum. So the answer is, the police were taking the militants to prison. Seventh one, his behavior vexes me. So idhula enadhu nama active la irukku, passive change pannum. So the answer is, I am vexed by his behavior. So eighth one, Rosie will solve the problems. Active la irukku, idoda passive form, the problem will be solved by Rosie. Ninth one, our army has defeated the enemy. So idoda passive form, the enemy has been defeated by our army. Tenth one, the salesman answered all the questions patiently. So idoda passive form, all the questions were answered patiently by the salesman. ஸோ நம்ம ஒரு ரெக்வஸ்ட்டை பேசிவ் வாய்ஸில் சேஞ்ச் பண்ணும்போது யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அப்படிங்கிறது யூஸ் பண்ணும். இன்ஸ்டெட் ஆஃப் ப்ளீஸுக்கு பதிலாக யூ ஆர் ரெக்வஸ்டட் அப்படின்னு யூஸ் பண்ணும். அதுவே நெகட்டிவில் இருந்தால் யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளீஸ் அசம்பிள் இன் த கிரவுண்ட் ஆக்டிவில். ஸோ அதுவே பேசிவில் சேஞ்ச் பண்ணும்போது யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அசம்பிள் இன் தி கிரவுண்ட். ஸோ நம்ம யூ ஆர் ரெக்வஸ்டட் யூஸ் பண்ணியிருக்கோம். Please do not use mobile phones here. So the passive form, you are requested not to use mobile phones here. Passive advice, when we change an advice from active to passive, we should begin the sentence with you are advised to. If the advice is in negative form, it should begin with you are advised not to. So அட்வைஸாக பேசிவாக சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் யூ ஆர் அட்வைஸ் டு அப்படின்னு யூஸ் பண்ணும். அதுவே நெகட்டிவில் இருந்தால் யூ ஆர் அட்வைஸ்ட் நாட் டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒர்க் ஹார்ட், யூ ஆர் அட்வைஸ் டு ஒர்க் ஹார்ட். நெக்ஸ்ட், டு நாட் ஈட் ஜங்க் ஃபுட், யூ ஆர் அட்வைஸ்ட் நாட் டு ஈட் ஜங்க் ஃபுட். Similarly, you can also use the following for other imperatives. You are instructed to, you are instructed not to, you are ordered to, you are ordered not to. So other kinds of imperatives கூட நீங்கள் you are instructed to or you are ordered to இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Next, passive voice, omitting the agent. In the sentences beginning with someone or no one, omit the agent subject in the passive voice. So someone or no one அப்படின்ற மாதிரி சப்ஜெக்ட்ஸ் ஏஜென்ட் சப்ஜெக்டோட சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் அதை பேசிவ் வாய்ஸில் கன்வெர்ட் பண்ணும்போது நீங்கள் அதை விட்டுறலாம், ஒமிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், somebody has taken away my book ஆக்டிவில், பேசிவில் சேஞ்ச் பண்ணும்போது my book has been taken away by somebody அப்படிங்கிறது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. No one has bought the tickets active, so the tickets have not been bought. ஸோ இதில் அந்த no one நம்ம ஒமிட் பண்ணிடுறோம். Add not to the verb for nobody
none, no one. ஸோ nobody, none, no one அப்படின்னு வரும்போது நீங்கள் வேர்புக்கு நாட் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. passive voice interrogatives. ஸோ interrogatives வந்து passiveல கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, when sentences are changed to passive, they begin with a verb in yes or no questions or with a question word followed by the verb in WH questions. ஸோ passive voiceல interrogatives வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டினாக இருந்தால் வேர்பில் ஸ்டார்ட் ஆகும். அதுவே WH கொஸ்டினாக இருந்தால் WH வேர்ட் ஃபாலோட் பை அ வேர்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் பிகினிங் வித் ஆக்சிலரி வேர்ப்ஸ். டிட் ஹீ ரைட் அ லெட்டர்? ஸோ அவன் லெட்டர் எழுதினானா அப்படின்னு ஆக்டிவில் இருக்குது. ஸோ வென் யூ ரைட் இட் இன் த passive, was a letter written by him? Is he watching us? ஆக்டிவில். பாசிவில் are we being watched by him? ஸோ WH questions, who will accept this? ஆக்டிவில். பாசிவில் சேஞ்ச் ஆகும்போது by whom will this be accepted? ஸோ இந்த கொஸ்டின் வேர்டுக்கு அப்புறம் நம்ம verb யூஸ் பண்ணியிருக்கோம். who has arranged this meeting? ஆக்டிவ். பாசிவில் சேஞ்ச் ஆகும்போது by whom has this meeting been arranged? when will you finish the building? ஆக்டிவில் இருக்குது. பாசிவில் சேஞ்ச் ஆகும்போது when will the building be finished by you? So by you is optional. how did they do this? ஆக்டிவில் இருக்குது. பாசிவில் how was this done by them? So same here also, the agent is optional. Change the following into passive voice. First one, please call him at once. So the passive voice is request him to be called at once. So இது வந்து imperative, so அதனால் நம்ம முன்னாடி request யூஸ் பண்ணியிருக்கோம். Second, how did you cross the river? The passive is how was the river crossed by you? No one is borrowing the novels from the library. So இதோட passive, the novels from the library are not being borrowed by anyone. So by anyone is optional. not அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. no one அப்படின்னு வரும்போது நீங்கள் not யூஸ் பண்ணணுன்னு. will you help me? passive is will I be helped by you? next, go for a jog early in the morning. passive voice, you are advised to go for a jog early in the morning. ஸோ நம்ம you are advised யூஸ் பண்ணியிருக்கோம். Sixth one, why have you left your brother at home? The passive voice is why has your brother been left at home by you? Next, nobody should violate the rules. Passive voice, let the rules not be violated by anyone. So eighth one, someone has to initiate it immediately. So the passive voice, it has to be initiated immediately. So by someone, optional. Have you invited Raman to the party? So the passive voice, has Raman been invited by you to the party? 10th one, please do not walk on the grass. So the passive is you are requested not to walk on the grass. 11th one, cross the busy roads carefully. So the passive voice is let the busy roads be crossed by you carefully. 12th one, when will you book the tickets to Bangalore? So the passive voice is when will the tickets to Bangalore be booked by you? In the following sentences, the verbs have two objects, namely direct and indirect object. Change each of the following sentences into two passives using direct object as the subject in one and indirect in the other. So இதில் direct and indirect object கொடுத்து sentence கொடுத்துருக்காங்க. ஸோ டூ சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டைரக்ட் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக வச்சு, நெக்ஸ்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக வச்சு. ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் ஒன், ஜான் கேவ் எ பார் ஆஃப் சாக்லேட் டு ஜில். ஸோ இதில் பாசிவ் வாய்ஸ், ஜில் வாஸ் கிவன் எ பார் ஆஃப் சாக்லேட் பை ஜான். ஸோ அனதர் ஃபார்ம், எ பார் ஆஃப் சாக்லேட் வாஸ் கிவன் பை ஜான் டு ஜில். ஸோ சேம் ஃபர்ஸ்ட்டில் ஜில்லை வந்து நம்ம
ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம், சப்ஜெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார் ஆஃப் சாக்லேட்டை சப்ஜெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஒன், பிரகதி lent a pencil to Kirtana. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் Kirtana was lent a pencil by பிரகதி. ஸோ பென்சில் ஆப்ஜெக்டாக வைக்கும்போது a pencil was lent by பிரகதி to Kirtana. Sudha told the truth to her friend. ஸோ இதில் truth her friend object. ஸோ Sudha's friend was told the truth by Sudha. Next, the truth was told by Sudha to her friend. Fourth one, they offered the job to Venkat. So idhula job, Venkat வந்து objects. So first, Venkat was offered the job by them. So the job was offered by them to Venkat. Fifth one, the boss showed the new computer to Kavya. So idhula new computer and Kavya subject use பண்ணோம். So first, Kavya was shown the computer by the boss. Next, the new computer was shown by the boss to Kavya. Rewrite the following page in passive voice. A few days ago, someone stole Ambrose's motorbike. Ambrose had left it outside his house. He reported the theft to the police. The police told him that they would try to find his motorbike. This morning, they found his motorbike. The police called Ambrose to the police station. The thieves had painted it and then sold it to someone else. The new owner had parked the motorbike outside a mall. When the police found it, after an inquiry, the police arrested the thieves. So, இதை passive voiceல change பண்ண சொல்லியிருக்காங்க. So, the answer is Ambrose's motorbike was stolen by someone a few days ago. It had been left outside his house by Ambrose. The theft was reported to the police by him. He was told by the police that they would try to find his motorbike. This morning, his motorbike was found. Ambrose was called to the police station by the police. It had been painted by the thieves and then it was sold to someone else. The motorbike had been parked by the new owner outside the mall when it was found by the police. After an inquiry, the thieves were arrested by the police. Poem Life. Read the following lines from the poem and answer the question that follows. First A, whom does the word me refer to? So இதில் me யாரை ரெஃபர் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. So the answer is me refers to the poet Henry van Dyke. B, what kind of life does the poet want to lead? So poet வந்து எந்த மாதிரி லைஃப் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாருன்னு கேட்டிருக்காங்க. So the answer is the poet wants to lead a life facing every year with courage and willingness to do anything. So the poet வந்து every year வந்து கரேஜோடையும் வில்லிங்னஸோடையும் லைஃப்பை ஃபேஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு லைஃப் வேணும்னு ஆசைப்படுறாரு. செகண்ட் A, why do you think the poet is not in a hurry? So poet ஏன் ஹரியில் இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. So the answer is the poet does not want to do anything in haste as he is determined to work towards reaching his goal. ஸோ பொயட் வந்து தன்னோட கோல் ரீச் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் அவர் வந்து இதில் எந்த ஹரியும் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கார். நெக்ஸ்ட், வாட் ஷுட் ஒன் நாட் மூன் ஃபார்? ஸோ எதுக்கு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, மூன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஒன் ஷுட் நாட் மூன் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். ஸோ ஒரு விஷயம் மறைஞ்சு போகிற ஒரு விஷயத்துக்காக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் A, what does the poet mean by the phrase in the dim past? So in the dim past அப்படிங்கிறதுக்கு மீனிங் கேட்டிருக்காங்க. So the answer is it means unhappy past time. So it means unhappyயான past time. B, is the poet afraid of future? So poet வந்து ஃப்யூச்சர் நினச்சி பயப்பட்டாரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் நோ, த poet இஸ் நாட் afraid of future. ஸோ poetக்கு வந்து ஃப்யூச்சர் நினச்சி பயம் இல்லை.
நெக்ஸ்ட் ஹவு கேன் ஒன் ட்ராவல் ஆன் வித் சியர். ஸோ எப்படி ஒருத்தங்க வந்து ஃபுல்லாக சியர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி போக முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் வித் மெமரிஸ் ஆஃப் யூத் அண்ட் ஓல்ட் ஏஜ். ஸோ வித் த மெமரிஸ் ஆஃப் யூத் அண்ட் ஓல்ட் ஏஜ் அவங்களால கண்டிப்பாக சியர்ஃபுல்லாக இருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஏ, ஹவ் இஸ் த வே ஆஃப் லைஃப். ஸோ வே ஆஃப் லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த வே ஆஃப் லைஃப் இஸ் ரஃப் ஆர் ஸ்மூத். ஸோ வே ஆஃப் லைஃப் வந்து ரஃபாகவும் இருக்கலாம், ஸ்மூத்தாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஹவு ஷுட் பி தி ஜேர்னி ஆஃப் லைஃப். ஜேர்னி ஆஃப் லைஃப் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஜேர்னி ஆஃப் லைஃப் ஷுட் பி ஜாய்ஃபுல். ஸோ கண்டிப்பாக ஜேர்னி ஆஃப் லைஃப் வந்து ஜாய்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வாட் டிட் த poet seek as a boy. ஸோ ஆஸ் அ பாய் poet என்ன வேணும்னு நினச்சாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த poet as a boy sought new friendship, high adventure and a crown. ஸோ poet வந்து ஒரு பாயாக வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப், புது புது ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டார். ஒரு ஹையான அட்வென்ச்சர்ஸ் ப்ளஸ் அ க்ரௌன் வந்து கிடைக்கணும்னு ஆசைப்பட்டார். ஃபிஃப்த் ஒன், வாட் கைண்ட் ஆஃப் குவெஸ்ட் டஸ் தி பொயட் சீக் ஹியர். ஸோ என்ன மாதிரியான குவெஸ்ட் தாகம் வந்து பொயட்டுக்கு இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த பொயட்ஸ் ஹார்ட் வில் ரிமைன் கரேஜியஸ். ஸோ பொயட்டோட ஹார்ட் எப்போவுமே கரேஜியஸாக இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். நெக்ஸ்ட் வாட் இஸ் த பெஸ்ட் பொயட்ஸ் ஹோப். வாட் இஸ் த பொயட்ஸ் ஹோப். பொயட்டோட ஹோப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த பொயட் ஹோப்ஸ் ஃபார் அ பியூட்டிஃபுல் லைஃப். ஸோ ஒரு நல்ல அழகான லைஃப்க்கு ஹோப் பண்ணுறாரு. சிக்ஸ்த் ஒன், ஐடென்டிஃபை தி ரைமிங் வேர்ட்ஸ் ஆஃப் தி கிவன் லைன்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபியர் அண்ட் சியர், ஹோல் அண்ட் டோல் ஆர் தி ரைமிங் வேர்ட்ஸ். செவன்த் ஒன், ஐடென்டிஃபை தி ரைமிங் ஸ்கீம் ஆஃப் தி கிவன் லைன்ஸ். ஸோ இதில் ரைமிங் ஸ்கீம் வந்து ABBA. ஸோ இயர், சோல், கோல், டிஸப்பியர் இருக்குது. ஸோ RRAA அண்ட் L சவுண்டுக்கு BB போட்டுக்கிறோம். ஸோ தி ஆன்சர் இஸ் ABBA. Based on your understanding of the poem, complete the following passage by the using the phrases given in the box. ஸோ கீழே கொடுத்துருக்க ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. தி poet wants to live his life dash willing to do something. ஸோ அவரோட லைஃப்பை அவர் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டார். லுக்கிங் ahead, willing to do something. நெக்ஸ்ட், he neither wants dash from his goals. ஸோ அவருக்கு அவரோட கோல்லேருந்து என்ன வேண்டாம்னு நினச்சாரு. ஸோ he doesn't want to hurry, right? ஸோ the answer to hurry nor move away. ஸோ அவரோட கோலை நினச்சி ஹரி பண்ணவும் விரும்பலை, ஸோ அதை விட்டு விலகி போகவும் அவர் விரும்பலை. நெக்ஸ்ட், he does not want to dash the things he has lost. ஸோ அவர் லாஸ் பண்ண திங்ஸை நினச்சி worry பண்ண விரும்பலை. ஸோ mourn. He does not want to mourn the things he has lost, not hold back for fear of the future. He instead prefers to live his life with a whole and happy heart, which cheerfully travels from dash. ஸோ எந்த மாதிரியான லைஃப் வந்து அவர் சியர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும்னு நினச்சாரு. ஸோ யூத் டு ஓல்ட் ஏஜ். ஸோ யூத் டு ஓல்ட் ஏஜ் வந்து அவர் கண்டிப்பாக சியர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும்னு நினச்சாரு. தேர்ஃபோர் இட் டஸ் நாட் மேட்டர் டு ஹிம் வெதர் தி பாத் கோஸ் டேஷ். ஸோ அவர் வந்து சியர்ஃபுல்லாக லீட் பண்ணணும்னு நினச்சார். அதனால அவருக்கு அப்சைட் டவுன் பற்றி கவலை இல்லை. ஸோ தி ஆன்சர் இஸ் அப் ஆர் டவுன் த ஹில், ரஃப் ஆர் ஸ்மூத், த ஜேர்னி வில் பி. the journey எப்படியா இருக்கணும்னு நினச்சாரு. ஜாய்ஃபுல். he will continue to seek what he wanted as a boy, new friendship, dash and a crown. ஸோ நியூ ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அப்புறம் ஹை அட்வென்ச்சர் அண்ட் அ crown. his heart will remain courageous and pursue his desires. He hopes that every turn in his life's journey will be the best. ஸோ அவரோட லைஃப்பில் எல்லா ஜேர்னியுமே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு அவர் ஹோப் பண்ணுறாரு. தி டெம்பஸ் சப்ளிமெண்ட்ரி டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர்.
choose the correct answer. First one, dash was the chief of all spirit. ஸோ எல்லா ஸ்பிரிட்டுக்கும் சீஃப் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஏரியல். செகண்ட் ஒன், டேஷ் raised a dreadful storm. ஸோ யார் வந்து ஒரு ட்ரெட்ஃபுல்லான ஸ்டோம் ரைஸ் பண்ணதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ப்ராஸ்பரோ. நெக்ஸ்ட், மிராண்டா வாஸ் brought to the island dash years ago. ஸோ மிராண்டாவை எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐலாண்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் 12. ஃபோர்த் ஒன், ப்ராஸ்பரோ ordered ஏரியல் டு bring dash to his place. ஸோ ப்ராஸ்பரோ வந்து ஏரியலை யாரை தன்னோட பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஃபெர்டினண்ட். ஃபிஃப்த் ஒன், dash had provided ப்ராஸ்பரோ formally with books and provisions. ஸோ யார் வந்து ப்ராஸ்பரோவுக்கு புக்ஸும் ப்ரொவிஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் கான்சாலோ. கான்சாலோ தான் புக்ஸும் ப்ரொவிஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணாங்க. சிக்ஸ்த் ஒன், த செகண்ட் ஹியூமன் பீயிங் தட் மிராண்டா saw on the island was dash. ஸோ மிராண்டா பார்த்த செகண்ட் ஹியூமன் பீயிங் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஃபெர்டினண்ட். ஐடென்டிஃபை தி கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். He imprisoned the spirits in the bodies of large trees. ஸோ லார்ஜ் ட்ரீஸில் இருந்த ஸ்பிரிட்ஸை வந்து ஃப்ரீ பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் சைக்கோரெக்ஸ். செகண்ட் ஒன், he was the chief of all spirit. ஸோ எல்லா ஸ்பிரிட்க்கும் சீஃபாக இருந்தது ஏரியல். தேர்ட் ஒன், it seems to me like the recollection of a dream. ஸோ இந்த டைலாக் சொன்னது மிராண்டா டு ப்ராஸ்பரோ. ஃபோர்த் ஒன், I was Duke of Milan and you were a princess. ஸோ நான் வந்து மிலனோட டியூக் அண்ட் நீ வந்து பிரின்சஸ் அப்படின்னு சொன்னது. ஸோ தி ஆன்சர் இஸ் ப்ராஸ்பரோ டு மிராண்டா. ஃபிஃப்த் ஒன், வாட் அ ட்ரபிள் மஸ்ட் ஐ ஹாவ் பீன் டு யூ தென். ஸோ நான் எந்த மாதிரியான ட்ரபிளாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னது யார்? ஸோ தி ஆன்சர் இஸ் மிராண்டா டு ப்ராஸ்பரோ. சிக்ஸ்த் ஒன், நவ் ப்ரே டெல் மீ சார் யுவர் ரீசன் ஃபார் ரைசிங் திஸ் சீ ஸ்ட்ரோம். ஸோ இந்த சீ ஸ்ட்ரோமை ரைஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கேட்டது வந்து மிராண்டா டு ப்ராஸ்பரோ. நெக்ஸ்ட், ஐ வில் சூன் மூவ் யூ. ஸோ நான் உன்னை மூவ் பண்ணி கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொன்னது யார்? ஸோ த ஆன்சர் இஸ் ஏரியல் டு ஃபெர்டினண்ட். எய்த் ஒன், ஐ வில் டை யூ நெக் அண்ட் ஃபீட் டுகெதர். ஸோ உன்னோட கழுத்தையும் காலையும் கட்டி வச்சுருவேன் அப்படின்னு சொன்னது யார்? ப்ராஸ்பரோ டு ஃபெர்டினண்ட். நைன்த் ஒன், ஐ மஸ்ட் ஃபினிஷ் மை டாஸ்க் பிஃபோர் ஐ டேக் மை ரெஸ்ட். ஸோ என்னோடய டாஸ்க்கை நான் கண்டிப்பாக முடிச்சிடணும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குள்ளே அப்படின்னு சொன்னது ஃபெர்டினண்ட் டு மிராண்டா. அண்ட் த 10th ஒன், he repented and implored his brothers forgiveness. ஸோ அவங்க பெக் பண்ணி அவங்க பிரதரோட forgiveness வாங்கிட்டாங்க. ஸோ அது யார்? ஆண்டனியோ டு ப்ராஸ்பரோ. Answer the following questions in 1 or 2 sentences. First question, who were the inhabitants of the island? So இந்த ஐலாண்டோட inhabitants யாருன்னு கேட்டிருக்காங்க. So the answer is Prospero and his daughter Miranda were the inhabitants of the island. So ப்ராஸ்பரோவும் அவங்களோட டாட்டர் மிராண்டாவும் தான் இந்த ஐலாண்டோட inhabitants. Second one, what powers did Prospero possess? ஸோ ப்ராஸ்பரோவுக்கு எந்த மாதிரியான பவர்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ப்ராஸ்பரோ பொசஸ்ட் மேஜிக்கல் பவர்ஸ். ஸோ அவருக்கு மேஜிக்கல் பவர்ஸ் இருந்துச்சு. தேர்ட் ஒன், ஹூ வாஸ் கேலிபன், வாட் வாஸ் ஹீ எம்ப்ளாய்டு ஃபார். ஸோ கேலிபன் யார், அவனை எதுக்கு எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் கேலிபன் வாஸ் அன் அக்லி மான்ஸ்டர். ஹி வாஸ் எம்ப்ளாய்டு ஃபார் fetching wood and doing the most laborious offices. ஸோ கேலிபன் அப்படிங்கிறது ஒரு அக்லி மான்ஸ்டர். அதை வந்து மரக்கட்டை ஃபெட்ச் பண்ணுறதுக்காகவும் லேபரஸ் ஒர்க் செய்கிறதுக்காகவும் எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ஒன், ஹூ வேர் ஆன் தி ஷிப், ஹவ் வேர் தே ரிலேட்டட் டு ப்ராஸ்பரோ. ஸோ ஷிப்பில் இருந்தது யார் அவங்க ப்ராஸ்பரோவுக்கு எப்படி ரிலேட் ஆகிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் Prospero's brother Antonio, the king of Naples, the king's son Ferdinand, and an old lord Gonzalo were on the ship. Antonio, with the help of the king of Naples, deprived Prospero of his dukedom. So, in the Prospero, what a brother Antonio, Antonio, what a son Ferdinand, and
அண்ட் ஓல்டு லார்ட் கான்சலோ. ஸோ இவங்க 3 பேர் தான் அந்த ஷிப்பில் இருந்தாங்க. ஸோ இதில் ஆண்டோனியோ வந்து ப்ராஸ்பரோவோட பிரதர். 5th one, why had Prospero raised a violent storm in the sea? ஸோ ஏன் ப்ராஸ்பரோ ஒரு பெரிய வைலண்ட்டான ஸ்ட்ரோம் ரைஸ் பண்ணார் சீலன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் Prospero had raised a violent storm in the sea to destroy the ship. ஸோ அவங்க வந்த ஷிப்பை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக அவர் ஒரு பெரிய வைலண்ட்டான ஸ்ட்ரோமை ரைஸ் பண்ணார். நெக்ஸ்ட், how did Miranda feel when her father raised the storm to destroy the ship? ஸோ அந்த ஷிப்பை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய ஸ்ட்ரோம் ரைஸ் பண்ணப்போ மிராண்டா என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் Miranda felt extremely sad for the distress of the members of the ship. She wanted Prospero to have pity on the poor souls. ஸோ என்னது, மிராண்டா வந்து எக்ஸ்ட்ரீம்லி சேடாக ஃபீல் பண்ணாங்க அந்த ஷிப்பில் இருக்க பயணிகளுக்காக. ப்ளஸ் அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்பாட்ட, அப்பா கண்டிப்பாக அவங்களுக்கிட்ட கொஞ்சம் கருணை காட்டணும் அப்படின்னு நினச்சாங்க. நெக்ஸ்ட், வாட் வாஸ் ஏரியல் ஆர்டர் டு டூ with the people on the ship? ஸோ ஏரியலாக அந்த பீப்புள்கிட்ட என்ன பண்ண ஆர்டர் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் Ariel was ordered that no person in the ship shall receive any hurt. ஸோ ஏரியலுக்கு என்ன ஆர்டர் கொடுத்தாங்க, அந்த ஷிப்பில் இருக்க யாருக்குமே வந்து எந்த ஹர்ட்டும் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. 8th one, give 2 reasons why Miranda was so concerned about ஃபெர்டினாண்ட். ஸோ ஏன் மிராண்டா வந்து ஃபெர்டினாண்ட் பற்றி ரொம்ப கன்சர்னாக இருந்தாங்க அப்படின்னுக்கு ரீசன் கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஃபெர்டினாண்ட் வாஸ் தி செகண்ட் ஹியூமன் whom Miranda had seen after her father. She was attracted by him and had more concern towards him. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அவள் பார்த்த ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஃபெர்டினாண்ட். செகண்ட், ஷி வாஸ் அட்ராக்டட் டு ஹிம். ஸோ அவனை பார்த்து அட்ராக்ட் ஆகிட்டாங்க, அதனால தான் அவனை ரொம்ப கன்சர்ன் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட், why did Prospero set Ferdinand a severe task to perform? ஏன் ஃபெர்டினாண்டை ஒரு சிவியர் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி ப்ராஸ்பரோ சொன்னார்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் Prospero wanted to try Ferdinand's constancy, so he set Ferdinand a severe task to பெர்ஃபார்ம். ஸோ ப்ராஸ்பரோ வந்து ஃபெர்டினண்டோட கான்ஸ்டன்சியை வந்து டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாரு, அதனால தான் அவருக்கு சிவியர் டாஸ்க் கொடுத்தாரு. 10th question, how was Gonzalo helpful to Prospero when he left Milan? ஸோ மிலன் லெஃப்ட் பண்ணும்போது ப்ராஸ்பரோக்கு கான்சாலோ எந்த மாதிரியான ஹெல்ப் ப்ரொவைட் பண்ணார்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் கான்சாலோ had privately placed water, provisions, clothes and some books which Prospero loved the most in the boat. ஸோ கான்சாலோ வந்து ப்ரைவேட்டாக வாட்டர், ப்ரொவிஷன்ஸ், க்ளோத்ஸ், அப்புறம் புக்ஸ் இதெல்லாம் ப்ராஸ்பரோவுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு.